நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? பைபிள் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணிங்களா? நல்லா சர்ச்சுக்கெல்லாம் போனீங்களா? சரி, நான் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. அந்த 2025 நல்ல தீர்மானங்களை எடுத்து தொடர்ந்து விடாப்படியாக அதை செயல்படுத்த ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஊழியங்களை செய்யுங்க, உங்கள் சபையோடு இணைந்து ஊழியங்களை செய்யுங்க. ஆமென். நலிந்தவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்த்து வைக்கிற பொக்கிஷம். சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். செய்திக்கு நேராக போகலாமா? தேவன் நல்லவர். இன்றைக்கு நாம் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க, பைபிளை திருப்பி வச்சுக்கோங்க. ஆமாம், எழுதி வைங்க. செய்தியை எழுதி வச்சு நீங்கள் தொடர்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களோட கூட என்ன செய்வார்? திரும்ப திரும்ப பேசுவார். சரியா? சரி, வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம். ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக்குவோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22:8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் போதும். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே, நல்லா கவனிக்கணும், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, கவனிங்களேன். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறையா பாடல் மூலமாக கேட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். அது என்ன அப்படின்னு கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். யெகோவா ஈரே என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், இல்லைன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் சொல்லலாம். அப்போ இன்றைக்கி சிந்திக்க போகிற தலைப்பை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட ஏதோ ஒரு காரியத்தை பேச போகிறாரு. சிலருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி, ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. நான் பல பிரச்சனைக்கு ஊடாக இருந்தேன், பல தேவையின் மத்தியில் இருந்தேன், பல இக்கட்டில் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. ஆமேன், அல்லேலூயா. சரி, கர்த்தரை ஆஸ்வதிப்பார். நான் வாசித்த இந்த வேத பகுதி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுனா, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் தன்னுடைய மகனை தேவனுக்கு பலியாக செலுத்தும்படி சொல்லுகிறாரு. ஆண்டவர் சொன்ன பிறகு ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு அவன் போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய மகனை தகன பலியாக செலுத்தும்படி அவன் கடந்து போகிற சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் இங்கே யெகோவா ஈரே என்ற ஒரு பேர் அங்கே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய பிரசங்கத்தில் கேட்டிருக்கலாம், நிறைய போதகர்கள் உங்களுக்கு போதிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அப்படி திட்டம் ஒரு நாள் மாறாது. திரும்ப திரும்ப ஆண்டவர் ஒரே வார்த்தையை கொண்டு பேச மாட்டார், ஒரு வார்த்தையை கொண்டு பல விதங்களில் உங்களோடு பேசுவார். அதுதான் தேவனுடைய சிறப்பு. ஆகவே இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை நான் கேட்ட பிரசங்கம்தான், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அலட்சியப்படுத்த வேண்டாம், கூர்ந்து கவனிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். சரியா? சரி, யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அல்லது கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற பதத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த வார்த்தையில் ஆபிரகாமுடைய
குணாதிசயத்தின் நிமித்தம் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதாவது ஒரு காரியத்தை நாம் உறுதியாக சொல்லணும்னா அங்கே விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கணும். பூரண நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் கட்டாயம் வருவேன் அப்படிம்பாங்க. அப்படி நான் கட்டாயம் ஒரு இடத்துக்கு அல்லது ஒரு காரியத்துக்கு நான் வர்றேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உன்னக்குட்டியே அதற்குண்டான ஆயத்தம் அவங்க செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அதற்குரிய மனநிலைமையை அவங்க உறுதியாக எடுத்துருக்கணும், அப்புறம் தான் சொல்ல முடியும். அதே போல் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற வார்த்தையை உறுதியாக சொல்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சில குணாதிசயங்கள் தேவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆகவே அவன் விசுவாசத்தின் அடிப்படையில் அழகா சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கீங்களா? யெகோவா ஈரேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை முழு நிச்சயத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்கிறவங்க வார்த்தையில் மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர வாழ்க்கையில் சொல்ல முடியல. கலங்கிடுறீங்க. பார்க்குற சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறனோ, எப்படி இது என் வாழ்க்கையில் நடக்குமோ, இதை எப்படி நான் கடந்து வந்துடுவேன், இப்படிலாம் பல விதங்களில் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவங்களோட திட்டமாக பேசுகிறார், அப்படி கலங்குகிற மகனே மகளே, நீ உன் வாழ்க்கையில் நீ சொல்லணும், யெகோவா ஈரே அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லணும்னா இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சாட்சியை அவங்களை நிறுத்துவார். அந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்க, கட்டாயம் சொல்லுவீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சொல்லப்பட்டிருக்கிறது 3 காரியங்கள் என்ன? வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதனுடைய 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டினான், எடுத்தான். போதும், நல்ல கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, எதை அழகாக இங்கே குறிக்கிறதுனா, தேவன் என்ன சொன்னாரோ அதை ஒரு பர்சன்டேஜ் கூட அவன் சந்தேகத்தினுடைய பார்வையோடு பார்க்காம அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா செய்கிறான். 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒழுங்கும் கிரமமாக கீழ்ப்படிந்து செய்கிறத பார்க்குறோம். இந்த சுபாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? சிந்திங்க. யெகோவா ஈரேன்னு சொல்லணும்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை 100க்கு 100 மனசுக்குள்ள வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படி உடனே ப்ராசஸிங், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு கரெக்டாக 1% கூட பிசகாமல் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்தான், சேனங்களை கட்டிக்கிட்டான், வேலைக்காரர் 2 பேரை கூட்டிக்கிட்டான், ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறான், தகன பலிக்கான கட்டைகளை பிளந்தான், குறித்த இடத்துக்கு என்ன செய்யலாம், புறப்பட்டு போகிறான். அடுத்த வசனம் சொல்லுது, கத்தியை எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். 9ஆம் வசனம் சொல்லுது, அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான், கட்டையை அடுக்கிறான், குமாரனை ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் கட்டைகளின் மேல் அவனை என்ன செய்கிறான், கிடத்துக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படி தன் கத்தியை எடுத்தான். எங்கேயுமே அவன் சந்தேகமாக நிற்கலையே, எங்கேயுமே அவன் நிற்கலை, ஒதுங்கி நிற்கலை. இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்பிடிக்கிறது போல காட்டுறோம், ஆனால் நமக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. செய்யணுமா ஆண்டவரே, இதை செய்யணுமா ஆண்டவரே, இதை செய்யணுமா ஆண்டவரே. இல்லை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதுலேயுமே தயங்கலை, வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்ன காரியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, செய்வேன். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், யெகோவா ஈரே நீர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீரையா,
நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்வேன். அதில் நான் 1% கூட நான் கீழ்ப்படியாமல் இருக்க போகிறதே இல்லை. அப்படியே நான் செய்வேன்ப்பா. அப்படி நீங்கள் செய்கிறவங்களா, அப்படி கீழ்ப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வீரைப்பா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். 8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் வேலைக்காரிடத்திலையும் பையன்ட்டையும் விசுவாசத்தை அசைக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அவன் அசையவே இல்லை. வேலைக்காரர்கள் கேட்குறாங்க, 2 பேர் கூட்டு போறவங்க கேட்காங்க, என்ன கேட்குறாங்க? கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். எவ்வளோ ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை உடைய ஆபிரகாமா இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நாம விசுவாசத்துக்கு அடையாளமா நம்முடைய குடும்பத்தாருக்கு முன்னால கூட நம்ம நிற்க முடியல. குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளிடத்துல, குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனிடத்துல, சகோதர சகோதரிடத்துல கூட இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம அறிக்கையிடக்கூட முடியலை. நம்ம செய்கிற தொழிலில், நம்ம செய்கிற வேலையில், நம்ம எங்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்த வேண்டுமோ, விசுவாசத்துக்கு மாதிரியாக நம்ம இருக்க வேண்டுமோ, அங்கே நம்ம அப்படி வாழலை. அப்படி நீங்கள் வாழலை. ஆண்டு உங்களோட பேசுகிறாரு, வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டுமே. உங்களுக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கணுமே. ஏன் வாழலை? விசுவாசத்தில் குறைவு. ஆபிரகாம் இரு வேலைக்காரிடத்துலேயும் சொல்கிறான், நாங்கள் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி என்ன செய்வோம்? வருவோம், தொழுதுகிட்டு வருவோம். அடுத்து பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு, வேற எந்த கேள்வியும் நீ கேட்கக்கூடாது. கீப் சைலண்ட், அமைதியாக நீ இரு, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, ஆனால் நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ ஒரு நல்ல விசுவாசம் பாருங்க. அசைக்க முடியாத விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அசைக்க முடியாத விசுவாசம் யாரும் அசைக்க முடியாது. வேலைக்காரங்களும் அசைக்க முடியாது, தான் பிள்ளையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு பிள்ளை நிமித்தம் எத்தனையோருடைய வாழ்க்கையில் விசுவாசம் அசைக்கப்பட்டுருச்சே. விசுவாசமாக இருந்த வாழ்க்கையை பிள்ளைகள் அசைச்சிட்டாங்களே. ஆண்டவங்களோட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார், உங்கள் பிள்ளை நிமித்தம் உங்கள் விசுவாச வாழ்க்கை இழந்துட்டீங்களே. சிலர்கிட்ட போய் சொல்கிறீங்க, நான் எப்படி விசுவாசமாக இருந்தேன் தெரியுமா, என் விசுவாச வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்க? என் பிள்ளைக்காக போச்சு, என்ன செய்ய? சிலர் வியாதியினால விசுவாசத்தை இழந்துட்டீங்க. இந்த வியாதி வந்த பிறகு விசுவாசமாகவே வாழ முடியல. எல்லாம் சந்தேகம், எல்லாம் அவிசுவாசம், அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ. சிலர் தோல்வியினால் அவிசுவாசம் வந்துருச்சு. தோல்வி உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை அழிக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, ஆனால் அழிக்காது. ஸ்தோத்திரம். சில தோல்விகளுடைய வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுத்து எதில் நீங்கள் விழுந்து போகாமல் தொடர்ந்து ஓடணுமோ அதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் நீங்கள் நினச்சிட்டீங்க தோல்வி அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு. இல்லை, அவர் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசம் வேலைக்காரர்களுக்கும் மகனுக்கும் அழகாக கற்றுக் கொடுத்தான். நான் போயிட்டு வருவேன்னு வேலைக்கார்ட்ட சொல்கிறான், பிள்ளைகிட்ட சொல்கிறான், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நீங்களும் நான் இன்னைக்கு பிள்ளைகிட்ட அப்படி ஒரு பாடம் எடுக்க முடியுதா? யோசிங்க. பிள்ளைகள்கிட்ட அப்படி நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை உறுதியாக சொல்ல முடியுதா? விசுவாசம் நிறைந்த ஒரு தகப்பனா ஒரு தாயா நீங்கள் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஈசாக்கை போல் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும், ஒரு வார்த்தை கூட பேசாது. ஆமாம், அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும், அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க விசுவாசத்தில் நல்லா வளர்ந்துருக்காங்க. நானும் வளரணும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நீங்கள் இருங்க. நீங்கள் சொல்லணும் யெகோவா ஈரேன்னு சொல்லும் போது உங்கள் பிள்ளைகளும் சொல்லணும், ஆமாம் யெகோவா ஈரே அவர். நீங்கள் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு போகக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் அதை விட பல மடங்கு வாழக்கூடியவங்களா நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்னைக்கு
ஆதி நாட்களில் இருந்த ஸ்தோத்திர பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் அடையாளத்தை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கடைபிடிக்க முடியல. இன்னைக்கு கடைபிடிக்க முடியலன்னா நாளைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்தோத்திர அனுபவத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத விசுவாசம் இருந்துச்சு, அசைக்கவே முடியல. மூன்றாவது ஸ்தோத்திரம் வாசிப்பீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ அவனை ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் நீ பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்த பாரு. உன் பிள்ளை எனக்காக கொடுத்த பத்தியா? அந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிற, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைங்க, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா? ஒப்பு கொடுக்குறான், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். பிள்ளை ஒரு பிள்ளை தான், 99 வயசில் 100 வயசில் கிடைச்ச பிள்ளைய எந்த ஒரு ஆண்டவர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணல. ஆண்டவரே ஏன் கேட்கீங்க? இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கும்போது அவனுக்கு திரும்ப திரும்ப சொன்னார், உன் சந்ததி இப்படி இருக்கும், உன் சந்ததி இப்படி இருக்கும். அப்போ விசுவாசம் அவனுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னா, என் சந்ததியை குறித்து ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிளானை வச்சுருக்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுருப்பாருன்னா, இதை நான் அற்பமாக பார்க்க மாட்டேன். தேவன் என்ன சொல்கிறாரோ நான் செய்வேன். என் சந்ததி ஒன்றுமில்லாமல் போகாது, ஒன்றுமில்லாதவனாக நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நான் செய்வேன், அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால அவன் பிள்ளை என்று பாராமல் ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் மேலே நீ கை போடக்கூடாது, அவன் மேலே நீ கை போடக்கூடாது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவன்னா எப்படி அடையாளப்படுத்துறதுன்னா, அவருக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியத்தை இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமா? குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோமா? பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோமா? வேலைகளை ஒப்பு கொடுக்குறோமா? தனிப்பட்ட காரியத்தை ஒப்பு கொடுக்குறோமா? ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல வேலை வருது, ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். ஒரு மனசு சொல்லுது நீ ஆலயத்துக்கு போ, சபைக்கு போன்னு சொல்லுது. ஒரு பக்கம் சொல்லுது இன்னைக்கு கொஞ்சம் டபுள் சம்பளம் வரும்ல, எந்த அளவுக்கு உன்னால் வேலை பார்க்க முடியுமோ முடிஞ்சிட்டு கடைசி நேரத்தில் போனால் போதும். அப்படி நிறைய பேர் நீ நினைக்கிங்களே, ஒப்பு கொடுக்க முடியலையே, போனால் போது வேலை, வருமானம் என்ன வருமானம், ஆண்டவருக்கு தான் முதலிடம் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க முடியுதா? சில குடும்பத்தில் குடும்ப வேலையை மட்டுமே இன்னைக்கு பெருசாக பார்க்குறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதெல்லாம் ரொம்ப சொற்பமாக நினச்சிட்டீங்க. குடும்பத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த வேலையை பார்த்தேன் இந்த வேலையை பார்த்தேன் அப்படி பார்த்தேன் எப்படி பார்த்தேன், நேரம் ஆயிட்டு. அதை ஏன் ஒப்பு கொடுத்துட்டு வரணும்? இது கிடக்குது, ஆண்டவர் தான் முக்கியம். ஒப்பு கொடுக்க முடியலையே. குடும்பத்துக்காக, உறவினர்களுக்காக, சொந்த பந்தத்துக்காக இன்னைக்கு பார்த்து அவங்க வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, அவங்கள அப்படி கவனிக்கணுமே இப்படி கவனிக்கணுமே. ஆண்டவர் தான் முதல்ல. வந்துட்டாங்கன்னா கூப்பிடுங்க, சர்ச்சுக்கு வாங்க, நம்ம போவோம், கர்த்தரை போய் ஆராதிக்க போவோம், அதுக்கப்புறம் விருந்து கொண்டாடுவோம். சொல்ல முடியல உங்களால். நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக ஒன்று சொல்ல முடியும், யெகோவா ஈரே. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கான காரியம் அனைத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். அழகாக உங்களை நடத்துவார். தலை குனிஞ்சு ஒரு பக்கம் உங்களை நிற்க விட மாட்டார். தலை குனிஞ்சு நிற்க ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். 2025 ஒரு தீர்மானம் எடுங்க, ஆபிரகாமை போல ஸ்தோத்திரனா இப்படி நான் ஜீவனம் பண்ணுவேன், இந்த வாழ்க்கையின் அடையாளத்தை நான் என் வாழ்க்கையில் நான் செயல்முறைப்படுத்துவேன். அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், யெகோவா ஈரே, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தங்களோட பேசினாரா? உங்களோட பேசியிருப்பாருன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்.
யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த 3 குணாதிசயங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படி நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த சத்தத்தை கேட்டு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிற அந்த அனுபவம் வேண்டாம். வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த செய்தியானது என்ன நோக்கத்துக்காக அந்த அடியானை கொண்டு பேசப்பட்டதோ அதை முழுமையாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும். இது கடந்து போகிற ஊர்களில் திசைகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உமக்கென்று உருவாக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை உண்டாக்கட்டும், சாட்சியை ஏற்படுத்தட்டும். அதற்கு உரமாக எழும்புகிற சத்துரு, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய விடாதபடி தடை பண்ணுகிற சத்துரு அப்படி குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை குறித்த காரியங்களை உங்கள் அருகாமையில் இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலையில் 6:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. குடும்பத்தை சார்ந்தவங்க, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இந்த மெய்ப்பனின் குரல் கேட்க நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. அவங்களோடு கர்த்தர் பேசுவாராக. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் அற்புதங்களை, அடையாளங்களை, விடுதலையை பெற்றிருப்பீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த செய்தியில் உங்களை பார்க்க வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு சூழ்ந்து இருப்பதாக. God bless you. Amen. Hallelujah. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீர்.